கணேசாய நமக. முருகா சரணம். ஓம் நம சிவாய. குடிமல்லம் பழமையான சிவன் கோயில். எத்தனையோ முறை திருப்பதி சென்றுள்ளோம். இந்த முறை சென்றால் தயவு செய்து இக்கோயில் தரிசனத்தை மட்டும் தவறவிடாதீர்கள். உலக பழம்பெரும் சிவலிங்கத்தை தரிசனம் செய்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் கர்ம வினை முற்றிலும் நீங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இதை தரிசனம் செய்த பல மனிதர்கள் வாழ்க்கையில் அத்தனை ஆனந்த திருப்பங்களும் வாழ்வில் பிறந்த பயனையும் பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ரேணிகுண்டாவிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குடிமல்லம் என்னும் கிராமத்தில் உள்ள பரசுராமேஸ்வர ஆலயத்தில் கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த லிங்க வடிவம் காணப்படுகிறது. இக்கோவிலில் உள்ள செங்கல் கிபி 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக அறியப்பட்டுள்ளது. பல்லவர், பாணர், சோழர் கால கல்வெட்டுக்கள் காணப்படுகின்றன. இவற்றில் பழமையானது நந்திவர்மன் காலத்து கல்வெட்டு. லிங்கம் 5 அடி உயரம், தடிமன் 1 அடி. லிங்கத்தின் தண்டு பகுதி 4 அடி. நுனியில் உள்ள மொட்டு 1 அடி. தண்டு பகுதியில் ஓர் வேடன் உருவம் வலது கையில் ஆட்டை தொங்கவிட்டும் மறு கையில் ஒரு சிறு பாத்திரம் தோளில் வேட்டை கோடாரி பரசையும் வைத்துள்ளவாறு செதுக்கப்பட்டுள்ளது. மார்பில் பூணூல் இல்லை, ஜடாமுடி தரித்துள்ளது. லிங்கத்தின் கீழ் யோனி பீடம் காணப்படவில்லை. எனவே அக்காலத்தில் சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து இருந்தது போல தமிழ்நாட்டிலும் இந்தியாவின் பிற பகுதிகளிலும் இக்கோயிலில் கலை காணப்படுகிறது. பழமையான சிவலிங்கம். உலகின் மிக பழமையான சிவலிங்கம் ஹரப்பாவில் உள்ளது. அதற்கடுத்த பழமையான சிவலிங்கங்கள் தமிழகத்தில் மட்டுமே உள்ளன. குடிமல்லம் என்ற இடத்தில் உள்ள சிவலிங்கம் பழைய எல்லைப்படி இது தமிழகம், இன்றைய எல்லைப்படி இது ஆந்திரா. ஆம், ரேணிகுண்டாவுக்கு அருகில் உள்ள ஊர். இந்த குடிமல்லம் சிவன் கோயில் ASI ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவின் கட்டுப்பாட்டில் உள்ளது. உலகில் சிவலிங்கத்தை ஆராய்ச்சி செய்பவர்களின் கருத்துப்படி இதுவே மிகவும் பழமையான சிவலிங்கம். ஆன்மீகத்தில் முன்னேற விரும்பும் ஒவ்வொரு மனிதனும் நிச்சயம் காண வேண்டிய சிவஸ்தலம். மிகவும் சாதாரணமாக இருக்கும் என்பதற்கு இந்த ஊர் சிவலிங்கம் ஓர் உதாரணம். மக்கள் யாரும் இந்த ஊருக்கு வருவதில்லை. நன்கு விஷயம் அறிந்தவர்கள் மட்டுமே இந்த ஊர் கோவிலில் உள்ள சிவலிங்கத்தை காண வருகின்றனர். உண்மை ஆன்மீகத்துக்கான திறவுகோல் இந்த சிவலிங்கம். உண்மையில் தேடுபவர்களுக்கு மட்டுமே உண்மை பொருள் விளங்கும். இத்தனை முக்கியமான சிவன் கோயிலுக்கு மக்கள் வருவதே இல்லை. ஆனால் ரேணிகுண்டாவை தாண்டித்தான் லட்சக்கணக்கானோர் திருப்பதிக்கு செல்கின்றனர். அப்படி என்ன இந்த சிவலிங்கத்தில் உள்ளது என்பதை காண ஆன்மீகவாதிகள் சென்று முன்னேற்றமடைந்துள்ளனர். ஆன்மீக முன்னேற்றம் பெற விரும்பும் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த லிங்கத்தை நேரில் சென்று தரிசனம் செய்ய தவறாதீர்கள். ஓம் நம சிவாய. நன்றி.